என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. இந்த தேர்வு முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற அதே அளவுல சராசரியா தேர்ச்சி பெற்றாலும் கூட மேட்டுக்குடியினர் அல்லது நகர்ப்புறத்தை சேர்ந்தவரால வசதி படைத்தவர்களால் வெற்றி பெற முடிகிறது. சாதாரணவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது. கேள்வித்தாள் தமிழ்ல இல்லை அப்படின்றது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கோ அல்லது தமிழ் போன்ற பிற மொழியை சேர்ந்த மாணவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இப்போ இந்திய அரசியல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது என்பது ஹிந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைந்து போனது. ஹிந்திக்கு இல்லாம ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பத்தியை கொடுத்து விட்டு ஒரு பக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு மதிப்பெண் அதை பற்றி விரிவாக எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி 20 மதிப்பெண் இல்லை, 400ல 20 இல்லைன்றாங்க. இதனால எந்த இந்திய மொழி ஒன்று பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்கிறது. இப்ப இந்த பிரச்சனை கூர்மை அடைந்த அளவுக்கு நீங்க சொல்ற மற்ற பிரச்சனைகள் கூர்மை அடையாம போனதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த ஹிந்தி ரெப்ரசன்டேஷன் எப்பவுமே பார்லிமெண்ட்ல அதிகமாகவே இருந்தது. இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த கவர்மெண்டோட மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் யூபிஎஸ்சியில் உள்ள சில ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த லாங்குவேஜ் கன்வர்ஷன் வந்து அந்த மேனிஃபெஸ்டோலேயே இருந்தது. இந்த 2 ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட டாமினேஷன் வந்து இந்த எக்ஸாமில் அதிகமாக இருந்தது. இவங்க நிறைய பேர் வந்து டெல்லியில் தங்கி படிப்பாங்க. இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இந்த எக்ஸாம்ஸ்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் கல்மினேட் ஆகி தான் இந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு ஹிந்தி பேசக்கூடியவங்க 4-5 மாநிலத்தை சேர்ந்தவர்கள், நம் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற ஹிந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களும் கூட அங்க சென்று தங்கி படிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அப்ப எல்லோருக்கும் பாதிப்புன்னு வர்ற பிரச்சனையை காட்டிலும் இது ஏன் பெரிதாகிறதுன்னு கேட்கிறேன். இல்ல, அங்க காலங்காலமா இவங்களோட கான்சென்ட்ரேஷன் தான் அங்க அதிகமா இருந்தது. இவங்க இப்போ பாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த இஷ்யூ வந்து இப்போ பெருசாச்சு. இது வரைக்கும் லாஸ்ட் 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிற மாநில இருந்து படிச்சு தமிழ் மீடியத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அப்போல்லாம் இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணும்போது அப்போ இது பண்ணல. அப்போ விருப்ப பாடம் இருந்தது, அது வந்து ஹிந்தி பெட்ல அட்வான்டேஜா இருந்தது, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹிந்தி மீடியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் ஆஸ்பெக்ட் வரும்போது அது ஹிந்தி கன்வர்ஷன் இல்லாத போது தான் இந்த இஷ்யூ வந்து பெருசாச்சு. அவங்களோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சது. நான் சொன்னேன் இல்லையா, 100 ரேங்க் அப்புறமா தான் அந்த ஹிந்தி மீடியத்தில் படிச்சவங்களே வந்தாங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிசல்ட்ல இதோட பாதிப்புக்கு அப்புறமா தான் இது வந்து இஷ்யூ வந்து பெருசுப்படுத்தினாங்க. பின்தங்கிய பகுதியை சேர்ந்தவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல, இது வந்து முழுக்க முழுக்க நகர்ப்புறத்தை சார்ந்தவர்களுக்கும் அல்லது பொறியியல் படித்தவர்களுக்கும் சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் கலை பிரிவுகள், அது வந்து பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்த கணிதமாக இருந்தாலும் சரி, மற்ற இது சார்ந்த வரலாறு போன்ற எல்லா பாடங்களும் முக்கியத்துவம் இழந்து விட்ட நிலையில 100க்கு 60-70 பேருக்கு மேல பொறியியல் படிச்சுட்டு வர்ற ஒரு சூழல்ல பெரும்பாலான அறிவாளியான மாணவர்கள், அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்கள், அறிவாளின்னு சொல்றதை காட்டிலும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள், இன்டெலிஜென்ட் பாய்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க பொறியியலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான மாணவர்கள் ஆட்சியாளர்களா வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றம் நிகழ்ந்தப்போ, அதாவது யூபிஎஸ்சியில் இந்த தேர்வு முறை அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் பொறியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவு, ஹியூமானிட்டிஸ் படிச்சவங்க அதிகம். இப்ப இந்த முறை மாறி இருக்கக்கூடிய நிலைமையில அவர்களையும் இந்த சர்வீஸுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இல்லை, இப்படியெல்லாம் பண்ணாதான் பொறியியல் மாணவர்களை உள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தேவசாயம் சார் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடியிலிருந்தே பொறியியல் மாணவர்கள், குறிப்பாக ஐஐடி டெல்லி மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தொடர்ந்து ஐஏஎஸ் வந்து ஒரு குறியாக வைத்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொறியியல் மாணவர்கள் வந்து கட்டாயமாக இந்த துறைக்குள்ள போகணும்னா அதற்கு தேவையான சில ஹியூமானிட்டிஸ் பாடங்களை படித்து அதுக்குள்ள வரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தான். அது ஒரு சிக்கலாக நான் பார்க்கல. நம்ம நீங்க முதல்ல கேட்ட அந்த கேள்வி கேட்போமே, இன்றைக்கு வந்து தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமங்கள்ல பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கு. கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பொறியியல் கல்லூரிகள்ல பெரிய அளவுக்கு இன்றைக்கு படித்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த முறை வழியாக வந்தாங்கன்னா நம்மளால சந்தோஷப்படணும் தானே? அதாவது நம்ம ஒரே நேரத்தில் ஒருவருக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது பார்க்குறோம். ஒருவர் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவராக இருக்காரு, கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்காரு. அவர் பொறியியல் மாணவராக இருக்கும் பொழுது
இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து சரியா போயிருது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, பின்தங்கிய வகுப்பு, கிராமப்புறம், அதிலும் ஹியூமானிட்டிஸ் படித்தவர் அவரால் வர முடியவில்லையே அப்படின்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி தான். அது இன்னொரு கேள்வி நண்பர் சொன்னாரு, பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறையுது அப்படின்னு. ஒரு சமச்சீரான ஒரு எண்ணிக்கையில ஆட்கள் வரணும், பல்வேறு பகுதிகளில் இருந்து வரணும், பல மொழி பேசுபவர்கள் வரணும், பல மீடியம்ல படித்தவர்கள் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது நியாயமானதுதான். அப்ப அதுக்கு எகைன் தேவசாயம் சொன்ன மாதிரி இங்க டிங்கரிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம போய் அந்த டிங்கரிங்ல இன்னும் எப்படி டிங்கரிங் பண்ண போறோம்னு தெரியல. வேணா பிரச்சனை இல்லாம நம்ம ஒரு இடஒதுக்கீட்டு நாடு, பேசாம இதுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிருங்க, இந்த பிரச்சனையே வேண்டாம். இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு நான் ஒரு பெரிய கிரிட்ட போட்டுருக்கேன். இவ்வளவு பெண்கள், இவ்வளவு பெண்கள், இவ்வளவு இன்ஜினியரிங் படித்த ஆண்கள், இவ்வளவு ஹியூமானிட்டிஸ் படித்த பெண்கள், வேற என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஷயம் அது இல்ல. நம்ம இந்த பிரச்சனையினுடைய ஒரு அடித்தளத்துக்குள்ள நம்ம போகவே இல்லை. அதாவது இந்த சிஸ்டம் கொண்டு வரும்போது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்ட், எல்லோருக்கும் சமமான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்றதான் அங்க கொஸ்டின். இது ஏன் இவ்வளவுக்கு போராட்டம் வெடிக்குது அப்படின்னா, அல்லது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னா, இது லெவல் பிளேயிங் ஃபீல்ட கொடுக்கல. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன அகர்வால் யூபிஎஸ்சியோட தலைவர் பேசும்போது 2 காரணங்களை முன்னிறுத்துறார். இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுதியான தேவையான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது, ஒருவர் கணிதம் படித்து விட்டு நான் கணிதத்தை விருப்ப பாடமா தேர்ந்தெடுத்து எழுதுறேன், அல்லது பொறியியல அது ஒரு பொருளாதாரத்தை படிச்சுட்டு எழுதுறேன், வரலாறு படிச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொருவர் ஒரு தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடம் சொல்லும் வரும்போது ஒரு பொதுத்தன்மை இல்லாம போயிடுறது, ஒரு பொதுவான நோக்கு இல்லாம போகுது. இந்த தேர்வுல இந்த பொதுத்தன்மை இல்லங்கிறத என்னுடைய வாதம். இப்ப நீங்க இந்த தேர்வு எடுத்து பாருங்க. பேப்பர் 1ல ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கேள்விக்கு 200 மார்க், பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா 80 கேள்விக்கு 200 மார்க். இப்ப 2.5 மார்க். நான் முதல்ல இருந்து என்னுடைய கன்டென்ஷன் அதான். இப்போ செகண்ட் சேர்த்துட்டு போயிருங்க. அது ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்களா? திரு கணேஷ், இந்த இதுக்கு திரு ரவீந்திரன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒருவர், டெல்லியில இந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய இதுவே இந்த 80 கேள்விகளை புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்கு 70% பேரால் எழுத முடியவில்லை. அவங்களால தேர்வு எழுத முடியாம வெளியேறிடுறாங்க. அந்த 2 மணி நேரத்தில் எழுத முடியல அவங்களாலன்றாங்க. அப்ப அதிக கேள்விகளை கேட்டு மதிப்பெண்ணை குறைக்கிறது இது பிரச்சனைக்கு தீர்வாயிடுமா? பிரச்சனை அது நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நகர்ப்புற இப்ப அவர் சொன்ன அந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா 70% மாணவர்களால் அதை எழுத முடியல என்ன அர்த்தம்? அந்த தேர்வினுடைய கடினத்தன்மை உங்களுக்கு தெரியுது. அப்போ நகர்ப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர் கணிதமும் ஆங்கிலமும் பயிலாத ஒரு மாணவர் வரும்போது அவருக்கு இது லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்குமா? கேள்வி அதான். 10ஆம் வகுப்பு கணிதம் தான் கேட்கிறோம், 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் தான் கேட்கிறோம். அந்த படிப்பு அது கூட இல்ல. நீங்க மிக எளிதாக எல்கேஜி தேர்வா ஒரு ஐஏஎஸ் தேர்வுன்னு வரும்போது அதற்கான கடுமை இருக்கணும் இல்லையா? பேசிக்ஸ்ல இது பிரிலிமினரி. நம்ம ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு பேப்பரை பற்றி பேசிட்டு இருக்கோம். பிரிலிமினரி எக்ஸாம் எலிமினேஷன் ரவுண்ட். அது அதில் பேசிக்ஸ் தான் நீங்க எடுக்க முடியும் தவிர அதை எடுத்துட்டு அப்புறம் மெயின் எக்ஸாம் தான் ஆக்சுவலி உண்மையான எக்ஸாம் மெயின் எக்ஸாம் என்டர் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் பேசுகிறது என்னென்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு பேப்பரில் ஒரு 10, 50, 100 மார்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் இப்போ ஹிந்தி, இப்போ நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஹிந்தி மாநிலங்களில் ஏன் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? அது இவங்க இன்ஸ்டிகேட்டட். இந்த புதுசாக பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால எல்லா அதில் நான் பேப்பரை பார்த்தீங்கன்னா வெறும் 8 கேள்விக்கு தான் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இல்லை. 20 மதிப்பெண் 200ல் 20, 10. அதுக்கு எவ்வளோ தூரம் கூப்பாடு போடுறாங்க. மற்ற லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கு 200% இல்லை. அவங்க எல்லாமே இங்கிலீஷில் துருவு தான் பண்ண வேண்டியிருக்கு. இது இந்த கூப்பாடு போடுறது மிகவும் அநியாயம். ஹிந்தி டாமினேஷன் இது 3rd இன்ஸ்டன்ஸ். முதல்ல ஹிந்தியில் இதில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் பண்ண சொன்னாங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட்டையும் போஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இது கொண்டு வராங்க. இது மிகவும் தவறான அணுகுமுறை. ஹிந்திக்கு இது பாதகமே இல்லை. பாதகம் இப்போ இருக்கிறது ஹியூமானிட்டிஸுக்கு தான் பாதகமாக இருக்குது. அதுதான் நம்ம கொண்டு இதில் சரியான முறையை பண்ணுறாங்களான்னு யோசிக்கணும். நம்ம இப்போ இதுல அந்த கடினத்தன்மை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு லெவல்ல தான் கேட்கறாங்கலாம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணமா நீங்க கேள்வி 2011, 12, 13 3 ஆண்டுகளுக்கான தேர்வு எடுத்து பாருங்க. அந்த தேர்வுல கேட்கப்பட்ட பேசேஜஸ் எடுத்து பாருங்க, ரிசர்ச் பேப்பர்ஸோட கன்க்ளூஷன்ஸ். ஸோ அதுல ஒரு ஹார்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்வு கடினமா இருக்கு அதனால தேர்வு நீங்க எளிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ல வரல. நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்க இல்லை. ஹியூமானிட்டிஸ் படிச்சுட்டு வர்றவனா, இப்போ எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸும் வராது, எனக்கு ஆங்கிலமும் தெரியலங்கிறனால நான் மேக்ஸை விட்டுட்டு நான் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் அல்லது ஹிஸ்ட்ரி போறேன்.
ஆங்கிலம் வந்து எனக்கு என்னுடைய கிராமத்திலேயோ அல்லது நகர்ப்புறத்திலேயோ ஆங்கில வழி கல்விங்கிறது எனக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் தமிழ் வழியிலே படிக்கிறேன். எனக்கு இந்த தேர்வுல இப்ப எனக்கு இதை விட்டா வேற என்ன, அரசாங்கத்தை விட்டால் இது போன்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க இருக்கு? எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க இந்த மாதிரி கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் ஏன் முதல் நிலையிலேயே வந்து ஒரு வடிகட்டுவதாக பயன்படுத்துறோம். இப்ப நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து 50% சிசாட்ல இருக்கு. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் போகும்போது நீங்க லாங்குவேஜ் பேப்பர் கம்பல்சரி பேப்பர், இங்கிலீஷ் ஒரு பேப்பரும் தமிழ் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்றும் எழுதணும். இந்த இங்கிலீஷ் பேப்பரும் ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பரும் நீங்க பாஸ் பண்ணாதான் மற்ற பேப்பர்ஸை திருத்தவே எடுத்துக்குவாங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆகுதுன்னா ஆங்கில புலமை அப்படிங்கிறது வந்து சிவில் சர்வீஸுக்குள்ள வர்றதுக்கு வந்து அடிப்படை தேவையாக காட்டப்படுகிறது. அப்ப எங்க போறோம், நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு போறோமா இல்லைன்னா பிரிட்டிஷ் இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு போறோமாங்கிற கொஸ்டின் வருது. என்ன பொறுத்த முடியாது தவறான கருத்து. நீங்க கிளார்க்ஸ் ரெக்ரூட் பண்றீங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஸ் ரெக்ரூட் பண்றீங்களா? நீங்க பேசுற பார்த்தா வெறும் கிளரிக்கல் எக்ஸாம் வரல தெரியுது. இது ஐஏஎஸ் டாப் மோஸ்ட் எக்ஸாமினேஷன் கேலிபர் இருக்கணும். சும்மா எல்லாமே நீங்க போட்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க, கிளார்க் மாதிரி போய் அங்க உட்காந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸ் மற்றவங்களுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும், பல குவாலிட்டிஸ் இருக்கணும். அதை டெஸ்ட் பண்ண வேண்டியது தேவைதான். அதனால நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் லோவர் பண்ண முடியாது. ஆனா ஹியூமானிட்டிஸ்க்கும் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கும் பேலன்ஸ் கொண்டு வரணும். அந்த பேலன்ஸ் இல்ல. இப்ப அந்த பேலன்ஸ் தான பிரச்சனை. அந்த பேலன்ஸ் இஸ் நாட் தேர். நோ இட்ஸ் நாட் தேர். இல்ல இத்தனை நாள் இன்ஜினியரிங் மற்ற அறிவியல் படிச்சவங்களுக்கு இதுல உள்ள வர்றதுக்கே வழி இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ அவங்களுக்கான ஒரு கதவை திறந்த உடனே ஹியூமானிட்டிஸ்காரங்க வந்து இதுல கூப்பாடு போடுறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாக்குறதா? இவங்களுக்கு கதவு மூடுறாங்க, அவங்களுக்கு கதவு வந்து ஆக்சுவலா வந்து 2000ல வந்து யூபிஎஸ்சி இன்னொரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. 2000ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருக்கும்போதே மேத்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லயும் பிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லயும் எப்படி இருக்கும்னா 10 கேள்வி கேட்பாங்க, அதுல 5 கேள்வி எழுதினா போதும். வேற ஹியூமானிட்டிஸ்ல வந்து 8 கேள்வி தான் கேட்பாங்க, அதுல 5 எழுதினா போதும். இந்த 8 கேள்வியிலையும் 2 கேள்வி கம்பல்சரி. செக்ஷன் ஏ செக்ஷன் பி 4 கேள்வி இருக்கும். 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் கம்பல்சரி ஹியூமானிட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பா எழுதணும். 8 கேள்வியில் 5 எழுதணும். ஆனா மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷன் போடுறவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஆனா 10 கேள்வியில் 5 கேள்வி எழுதினா போதும். அப்போ கூட அது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிளா தான் இருந்துச்சு. அதுக்கு அகைன்ஸ்டா பல போராட்டங்கள் நடத்தி தான் 2000ல வந்து எல்லாத்தையும் ஈவன் பண்ணாங்க. 2000க்கு அப்புறம் ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து மெயின்ல எல்லாருக்குமே 8 கேள்வி தான், 1 and 5 கம்பல்சரின்னு கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் இதனால மட்டுமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர்றாங்கன்னு சொல்ல முடியாது, அப்பயும் இருந்துச்சு. இது என்ன இந்த மாதிரியான சிசாட் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஃபர்தர் மோர் ஃபேவரிங். அந்த ஹியூமானிட்டிஸ் படிச்சுட்டு வர்றவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதுதான் இங்க கேம். இப்போ இன்னொரு கோரிக்கை இதுல வருது பத்ரி, என்னன்னா 400 மதிப்பெண் எடுக்கக்கூடியதுல ஆங்கிலத்துல கேள்வித்தாள் இருக்கு, அதுல 380 மதிப்பெண்களுக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கேள்வி ஆங்கிலத்திலும் இருக்கும் ஹிந்தியிலும் இருக்கும். ஆனா 20 மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். அதை எதிர்த்து அங்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் இன்னொரு கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்வைக்கிறாங்க, கேள்வித்தாளே தமிழ்ல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு, தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிக்கும் கொடுக்கணும். அது வந்து ஹிந்திக்கு எதிராகவோ அல்லது இங்கிலீஷ்க்கு எதிராகவோ நாங்க கேட்கல, எங்க தாய்மொழியில் எழுதுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தரணும், அதையும் நீங்க எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த கோரிக்கையில நியாயம் இருக்கிறதா பார்க்கறீங்களா அல்லது அது வந்து தரத்தை குறைச்சிடும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? அதுல நியாயம் இருக்கிறதா தான் எனக்கு படுது. ஆங்கிலம்ங்கிற பாடத்தை எடுத்துவிட்டு பார்த்தீங்கன்னா அறிவை மட்டும்தான் சோதிக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது எந்த மொழியில நீங்க சோதிக்கிறீங்கிறதுல வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. இந்திக்கு ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்த வகையில ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அது டிஸ்கிரிமினேட்டரி, அது நியாயமற்றது. அதை எதிர்த்து இந்தி அல்லாத பிற மாநிலங்கள் எல்லோரும் வைக்கும் கோரிக்கை ரொம்ப நியாயமானது. அந்த கோரிக்கைகள் வந்து ஒரு மாதிரி திரண்டு வரல. ஏன்னா அது வந்து தமிழர்கள் தமிழ் பிரச்சனையாகவும் கன்னடிகர்கள் கன்னட பிரச்சனையாகவும் மட்டும் பார்க்கறது தான் இங்க தப்பு. இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்தா கட்டாயமாக அதற்கு அதுல வந்து லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது எப்படி ஒரே கொஸ்டின் பேப்பரை ஒரே தரத்துல 10-15 லாங்குவேஜ்ல எப்படி கொண்டு வருது? அதை நீங்க செய்யணும். அதாவது நான் சொல்றேன் அதுக்கு ஒரு மாடல் இருக்கு. இல்ல அதுல இன்னொரு டிஸ்கிரிமினேஷன் ஏற்கனவே வந்துருது இல்லையா? இப்ப வந்து ஆங்கிலம் தெரியாத அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிராத இந்தியாவினுடைய எல்லா பகுதி மாணவர்களும் ஆங்கிலத்துல தேர்வு எழுத வேண்டும். ஆனால் ஹிந்தி படிக்கக்கூடியவர்கள் இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க ஹிந்தியிலே அவங்களுக்கு கேள்வியும் இருக்கும், அவங்க பதிலும் எழுதலாம் அப்படின்றது வந்து அடிப்படையில் ஒரு பாகுபாட்டுக்கு வழிவகுத்துறது. நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன், அது வந்து நியாயமற்றது, அது கட்டாயமாக மாறணும். இன்னைக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக ஆக வேண்டியது அதுதான். அதை வந்து ஹிந்தி மாணவர்கள் வந்து அதை பத்தி அவர்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவர்கள் தங்களுடைய பிரச்சனையாக மட்டும்தான் அதை பார்க்கறாங்க. அதை தவிர்த்து ஒரு ஓரளவுக்கு வலுவான ஆங்கில பார்ட் வந்து எல்லாரும் எழுதக்கூடிய மாதிரியாக இருக்கணும்.
அதை குறைக்கக்கூடாது. இந்த குறைந்தபட்ச ஆங்கில திறன் அப்படிங்கிறது வந்து இந்த பரீட்சை எழுதக்கூடிய அனைவருக்கும் இருக்கணும். அது எங்க, அது சிசாட்ல வரணுமா? ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதை டெஸ்ட் பண்றீங்க? லாங்குவேஜ் டெஸ்ட் பண்றீங்களா, நாலேஜ் டெஸ்ட் பண்றீங்களா, ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்றீங்களா? லாங்குவேஜ் டெஸ்ட் பண்றவங்கள டைம் இல்லை இது. அதனால அவர் சொல்றது மிகவும் சரியான கருத்து. எல்லா 22 லாங்குவேஜ்லயும் பண்ணா என்ன தவறு? பெரிய ஆர்கனைசேஷன் யூபிஎஸ்சி இருக்கு, பண்ணலாம். அது பண்ணாதான் இதுக்கு தீர்வு வரும். ஈக்குவல் ஹிந்திக்கு வந்து ஏன் கொம்பா செப்பரேட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏன் கொடுக்குறீங்க? இட் மே பி த அஃபிஷியல் லாங்குவேஜ். இது நேஷனல் லாங்குவேஜ் இல்லை. இப்போ முந்தைய உள்ள டிபேட்லேயும் வந்தது. ஒன்லி அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஹிந்தி படிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. தமிழர்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறது, ஹிந்தி படிக்கிறது ஒரு பிரச்சனை. இட்ஸ் வெரி மைனர் திங். தமிழ் படிக்கிறது தான் கஷ்டம். அதனால இது ஆரம்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டு சொன்னார் இல்லையா, தட் இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. எல்லா 22 லாங்குவேஜ்ல கொடுத்தா அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க நாலேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணலாம். 22 மொழிகள்லயும் வந்து ரூபா நோட்ல மட்டும் தான் இருக்குது, வேற எதுல இன்னைக்கு இல்ல. அதுக்கு இல்ல ஒரு மாடல் இருக்கு. இப்போ நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் என்சிஆர்டி நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வுல வந்து பள்ளி மாணவர்கள் நடத்தக்கூடிய தேர்வு. அதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லயும் இருக்கும், ஆந்திரா மாணவர்களுக்கு ஆங்கிலத்திலும் தெலுங்குலயும் இருக்கும். அது ஒரு பிரச்சனை, லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. we already have a model. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயும் அந்த லாங்குவேஜஸ் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்லயே வந்து கேள்வி வருது. பெங்கால் சீஃப் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது தமிழ்லயும் வந்து 5 மொழியில வந்து அந்த தேர்வு நடத்துறாங்க. அதனால இப்போ நீங்க சொல்றீங்க, சில நாட்களுக்கு முன்னால் எல்லா தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள்லாம் சேர்ந்து எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகள்ல மத்திய அரசு அலுவலகங்கள்ல வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு, தமிழ்நாட்டிலே மத்திய அரசு அலுவலகங்கள்ல தமிழர்கள் பணியாற்றுவது குறைவாக இருக்கிறது, இதற்கு காரணம் ஹிந்தியில மட்டுமே பரீட்சை எழுதக்கூடிய நிலைமை இருக்கு, அதுல மாற்றம் வரணும்ன்ற கோரிக்கை கூட முன்வச்சதை பார்த்தோம். இது வந்து ஒட்டுமொத்தமாக கிராமப்புற பகுதியினருக்கு அல்லது பின்தங்கியவர்களுக்கு எதிரானது அப்படின்ற முடிவுக்கு எப்படி வர முடியும் இந்த இதை வச்சு? இப்ப கிராமப்புறத்திலிருந்து நிறைய பொறியாளர்கள் வர்றாங்க, திரு பத்ரி சொன்னது மாதிரி. இது ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அல்லது பின்தங்கிய வகுப்பினர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு, நலிந்தவர்களுக்கு எதிரானது, பாதகமானது அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அதுல இருந்து நிறைய வர்றாங்க இல்லையா? இல்ல, அங்கிருந்து வர்றாங்க. அதாவது இப்போ இது வரைக்கும் பேசினதுல வந்து மொழித்திறன் வேற, பொது அறிவு திறன் வேற. இந்த பிலிமினரி எக்ஸாம்ல வந்து அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ்பெக்ட் அசஸ் பண்ணிட்டு, மொழித்திறன் வந்து எப்பவுமே அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இருந்து ரியல் அசஸ்மெண்ட் கொண்டு வர முடியும். அது அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து கொண்டு வரவே முடியாது. அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து ஏற்கனவே மெயின் எக்ஸாம்ல வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் இருக்கு, அதை மட்டும் கண்டினியூ பண்ணாலே போதும். மொழித்திறன் ஒருத்தர் இருக்கா இல்லையான்னா ஒரு டிராஃப்ட் எழுதுனா தான் தெரியும் தவிர அவர் ஒரு சின்ன மேட்டரை மார்க் பண்றதா தெரியாது. அதே மாதிரி சின்ன மேட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க் பண்றாருன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி ஒரு அசஸ்மெண்ட் ஏற்கனவே இருக்கும்போது அது பிலிமினரி டூப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதைத்தான் நானும் வலியுறுத்தினேன். பிரிலிமினரி லெவல்ல இது பண்ண வேண்டாங்கிறத என்னுடைய கருத்தும். தொடக்க நிலையில வடிகட்டுற நிலையில ஆங்கிலத்தை வச்சு வடிகட்ட வேண்டாம், மெயின்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு, அதை கண்டினியூ பண்ணலாம். இல்ல, இப்ப எழக்கூடிய ஒரு கேள்வி, இந்த தேர்வுகள் கடுமையாகக்கூடிய அளவிற்கு தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய பள்ளி பாடத்திலிருந்தே பாடத்திட்டத்தை இன்னும் தரத்தை உயர்த்துறது நிரந்தர தீர்வாக அமையுமா? ஏன்னா நீங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மாணவர்கள் ஐஐடி போன்ற அமைப்புகளில் சேர்வதற்கு முன்வருவதில்லை, அதில் ரொம்ப குறைவானவர்கள் தான் போய் சேர்றாங்க. ஐஏஎம் போன்ற நிறுவனங்கள்லையும் குறைவாகத்தான் சேர்றாங்க. ஐஏஎஸ்சி போன்ற மத்திய நிறுவனங்களில் சேர்றது எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தினுடைய தரம் குறைவாக இருக்கிறது அப்படின்றது பல கல்வியாளர்கள் முன்வைக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அதை பற்றி நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.